எப்போவுமே கர்த்தருடைய காரியத்தை நம்ம அசதியாக நினைக்கக்கூடாது. கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறோம், அதனால் என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய மெஷர்னு ஒன்று இருக்குது, அளவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு அளவு வச்சிருக்கிறார். அக்கிரமத்தின் அளவு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று வேதம் சொல்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து. அப்போ நம்முடைய அக்கிரமத்தின் ரகசியம் நமக்கு தெரியாமலேயே அது கிரியை செய்துன்னா அதை முதல்ல ஸ்மெல் பண்ணுறது யாருன்னா டெவில். பிசாசு ஸ்மெல் பண்ணி கரெக்டாக உங்ககிட்ட வந்துடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை எச்சரிப்பார். அவ்வளோதான். புரியுதா? அப்போ வேதம் சொல்லுகிறது, இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஸோ நீதிமானுடைய கூடாரத்தில் இருக்கிறவங்க, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு சொல்லி ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, we must careful.